இன்றைக்கி நம்ம அரிசி மாவு ஜவ்வரிசியை வச்சு மொறுன்னு வடகம் பண்ணியிருக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 கப்புக்கு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா இதை மிக்சியில் அடித்து எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் ஜவ்வரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 பகுதியாக பிரித்து கலராக 3 கலர் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா கட்டிட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சுக்கலாங்க. நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து மேலே ஆவி வரும். இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்கிற மாவை நல்லா எலசாக ஊற்றிட்டு மேலே ஜவ்வரிசியை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் தீயில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெந்து வந்துடும். இது போல் எடுத்துக்கலாங்க. இதே போல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டு வெயிலில் வச்சு காய வச்சிங்கன்னா ஒரு நாள் போதும். வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலன்னா 2 நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த வடகம் சாப்பிட்றதுக்கு கலர்ஃபுல்லாக மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த வடகத்தை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.